வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தாகுமா குரூப் 4 சரிங்களா? மறுதேர்வு வருமா வராதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிளியராகவே பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன நடக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏன் இந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு புது எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் 40 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸுங்கிறத விட 1953 வந்த ஒரு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க கேட்டது கூட சரிங்களாம், இதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை தான் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழுங்கிறது நம்மளோட மதர் டங்கு, நம்மளோட தாய்மொழியோட வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுமில்ல அப்படின்னாங்க. சரிங்களா? சரிங்க, அதெல்லாம் ரைட்டு தான். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சிலபஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க? இதில் தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், இதிலேருந்து தான் நாங்கள் கொடுக்குறோன்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம்னு இருந்தது, எஸ்எஸ்எல்சி பேஸ்டு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு. இப்போது அதை குரூப் 2க்கு தான் தூக்கியிருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்துட்டு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு நாங்கள் எங்கேயுமே போடலன்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்கள், அதுதான் அதுக்கு மேலே ஹைலைட்டு. சரிங்களா? அப்படி வந்து கொஸ்டின் வந்து தப்பாவோ இல்லை ரொம்ப இன்டீரியராகவோ இல்லை ரொம்ப பழைய கொஸ்டினாவோ இருந்தால் வினாத்தாள் எடுத்த பேராசிரியருக்கு மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே. ஆல்ரெடி 2019 குரூப் 1ல் 27 கொஸ்டின் தப்பு. சரிங்களா? அப்போது அந்த 27 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண பேராசிரியர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. அந்த எக்ஸாமும் முடிஞ்சு, அதுக்கு கவுன்சிலிங்கும் முடிஞ்சு, இப்போ வேலைக்கு போய் கூட 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் தப்பாக ப்ரிப்பேர் பண்ணவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. சரிங்களா? ஓகே, விடுங்க. நான் ஏன் இந்த மறுதேர்வு அப்படின்னா, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் வந்து யாருக்குமே தெரியாது, டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரியாது. அந்த குரூப் 1 மாதிரி 27 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னா ஓகே, அட்டன் பண்ண 100%ம் அந்த கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டா கூட மீதி இருக்கிற 200 கொஸ்டினில் 27 கொஸ்டின் போச்சுன்னா மீதி 173 கொஸ்டின். சரிங்களா? 173 கொஸ்டின் மட்டும்தான் டிக் அடிச்சிருப்பாங்க, மார்க் போட்டிருப்பாங்க. அதிலேருந்து தான் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் ஆன்சரே தப்பு அப்படின்னா ஓகே, எல்லாருக்கும் அது வந்து பொதுவாகவே பொருந்தும். ஓகே, விட்டுறலாம். ஆனால் இங்கே 160 கொஸ்டின் வரைக்கும் 1000 பேர் அடிச்சிருக்காங்கன்னு வைங்க. 160 கொஸ்டின் 1000 பேர் கரெக்டுன்னு வைங்களேன். அதுக்கு மேலே இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, வந்தால் வரட்டும், வராட்டி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஃப்ளூக்கில் ஒருத்தன் டிக் அடிச்சுட்டு வரான்னு வைங்களேன். 40 கொஸ்டினுக்கும் ஏதோ ஒன்று ஏபிசிடி ரப்பரில் எழுதி கூட ஏபிசிடி போட்டு டைஸ் மாதிரி உருட்டி ஏபிசிடி டிக் அடிச்சுட்டு வராருன்னு வைங்களேன். அதில் ஒரு 25 கொஸ்டின் கரெக்டாக டிக் அடிச்சிருந்தார் அப்படின்னா அவரோட மார்க் எவ்வளோ இருக்கும்? 185 இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு 185. சரிங்களா? நம்ம எல்லாருமே தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஃப்ளூக்கில் ஒருத்தர் 185 எடுத்திருப்பார், ஒருத்தர் 184 எடுத்திருப்பார், ஒருத்தர் 183 எடுத்திருந்திருப்பார். அப்போது விஏஓவில் இருக்கிற 400 வேக்கன்சியும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. சரிங்களா? அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை, இந்த மாதிரி முக்கியமான துறையெல்லாம் யாருக்கு போகும்? ஃப்ளூக்கில் டிக் அடிச்சுட்டு வந்தவனுக்கு போயிடும். சரிங்களா? அப்போது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். எங்கே ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கிடைச்சாலும் ஓகே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விஏஓதுக்கு நான் போவேன் அப்படின்னு ஒருத்தர் வெறி எடுத்து படிச்சுட்ருக்காரு. 42 வயசு தான் ஏஜ் லிமிட்டு. இப்போ விஏஓவுக்கு இப்போ 42வது வயசில் அவர் 160 எடுத்திருப்பார். இவங்க ஃப்ளூக்கில் டிக் அடித்து 185 எடுத்திருப்பாங்க ஒரு 25 வயசில். சரிங்களா? இப்போ யாருக்கு அந்த வேலை கிடைக்கும்? இதுக்கு பேர் தாங்க சதிங்கிறது. இந்த 40 கொஸ்டினை ஃப்ளூக்கில் ஒருத்தங்க டிக் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். சரிங்க, ஓகே, இதுக்கு வந்து மறுதேர்வு மட்டும்தான் தீர்வுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்காரங்க பண்ணின தப்பை வந்து எப்போ அவங்க பேராசிரியர் பண்ண தப்பு, நாங்கள்
அதை சரி பண்ணுறோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே இது ரத்தாகாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? 27 கொஷின் தப்பான ஒரு சப் கலெக்டர் டிஎஸ்பிக்கு எழுதுகிற ஒரு எக்ஸாமு, அதில் 27 கொஷின் தப்பாச்சு. இது வரைக்கும் அங்கே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா 0 தான். அங்கேயே ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்புறம் இங்கேயே எடுக்க போகிறாங்க. இப்போ கூட அவங்க என்ன இதையும் சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஓன் லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழியில் இப்படி தெரியல, இந்த இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்ததுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு திமிராக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க. அவர் தலைவர் வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுன்னு இருக்கார். இப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, கண் துடைப்புக்கு ஒரு 500 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் போன மே மாதம் ரிட்டையர் ஆன ஒரு லிஸ்ட்டு, சரிங்களா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் குரூப் 1 இருக்கு இல்லைங்களா, குரூப் 1 கேட்டகரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 வேக்கன்சி ரிட்டையர் ஆகியிருக்காங்க. 400 மெம்பர்ஸ் வந்து 400 +, 420 425 சம்திங். சரிங்களா? இவ்வளோ பேர் குரூப் 1 சர்வீசஸில் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. குரூப் 2 சர்வீசஸில் இருந்து கிட்டத்தட்ட 4000 பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. குரூப் 2A சர்வீஸில் கிட்டத்தட்ட 3000 பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. குரூப் 4 சர்வீசஸில் மட்டுமே ஒரு 3000 பேர்கிட்ட ரிட்டையர் ஆகியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 8000லேருந்து 9000 மெம்பர்ஸ் வந்து போன மே மாதம் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி குரூப் 2 2Aக்கு வெறும் 640 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் பி சர்வீசஸில் குரூப் 2க்கும் குரூப் 2Aக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 to 5000 வேக்கன்சி இருக்குது இந்த போன மே மாதத்துக்கு மட்டும். சரிங்களா? அப்போ அந்த வேக்கன்சி எல்லாம் எங்கே போச்சு? அந்த வேக்கன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இது நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்த நியூஸ் தான் இது. சரிங்களா? நான் இது பொய்யெல்லாம் சொல்லலை. மொத்தமாக போன மே மாதம் ரிட்டையர் ஆனது 8500+. ஆனால் குரூப் 2க்கு கொடுத்துருக்க வேக்கன்சி வெறும் 640. சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஆளுங்கட்சி சதின்னே சொல்லலாம். அவங்க தமிழை காப்பாற்றுறேன், சமூக நீதி காப்பாற்றுறேன்னு சொல்லி 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 வெறும் வாயில் மட்டும்தான் தமிழையும் சமூக நீதியும் காப்பாற்றிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். குரூப் 2ல் 50 வேக்கன்சி. சரிங்களா? இதை வந்து நீங்கள் இடஒதுக்கீடு போட்டு பாருங்கள். ஓசிக்கு 31%ங்களா, 15 வேக்கன்சி. பிசிக்கு 30%ங்களா, பிசிஎம்மோட சேர்த்து 13 வேக்கன்சி பிசிக்கும், 2 வேக்கன்சி பிசிஎம்முக்கும். எம்பிசிக்கு 20%ங்களா, வெறும் 10 வேக்கன்சி. எஸ்சிக்கு 15%ங்களா, வெறும் 7 வேக்கன்சி. எஸ்சிஏக்கு 3%, 2 வேக்கன்சி. எஸ்டிக்கு ஒரே பர்சன்டேஜ், 6.5 வேக்கன்சி. சரிங்களா? அப்படியே அங்கே வந்தீங்கன்னா 600 வேக்கன்சி. 600 வேக்கன்சி நீங்கள் பிரித்து போட்டு பாருங்களேன், என்ன வரும்? ஒன்றுமே இருக்காது. இடஒதுக்கீடுக்கும் இருக்காது, ஓசிக்கும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. எல்லாமே 10 வேக்கன்சி, 15 வேக்கன்சின்னு போய்கிட்டே தான் இருக்கும். இதை எதுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடத்தி இதில் ஒரு 3 லட்சம் பேர்த்த படிக்க வச்சு 3 லட்சம் பேர்த்தோட வாழ்க்கையை 3 மாதத்துக்கு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் எல்லா இதுலேயுமே தேடி பாருங்கள், ஆர்டிஐ கூட போட்டு பாருங்கள். போன மே மாதம் ரிட்டையர் ஆன லிஸ்ட்டு 8500+. ஸோ இதை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தப்பு சொல்கிறதா, ஆளுங்கட்சியை தப்பு சொல்கிறதான்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அப்படி ஒரு வேளை கொஷின் பேப்பரில் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண பேராசிரியர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு. இதில் விஷயம் என்னென்னா, இவங்க கொடுத்தவங்க இவங்க தான் சிலபஸை சொல்லி கொடுத்துருக்கணும். சரிங்களா? தப்பு யார் மேலேங்கிறத பார்த்துக்குங்க. கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஒரு பேராசிரியர் இவங்க நியமிச்சிருக்காங்க. நியமித்த பேராசிரியர்கிட்ட சிலபஸை கொடுத்து இந்தந்த சிலபஸ்லேருந்து எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது தான், இதை பார்த்துக்குங்க கிராஸ் செக் பண்ணுறக்கு, இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் கொடுக்கணும். இவங்க 19 குத்து மதிப்பாக சிலபஸே கொடுக்காம தமிழில் வந்துட்டு இலக்கியமும் தமிழறிஞர்கள் தொண்டும் கிடையாதுங்க, இலக்கணம் சொல் பொருள் தான், நீங்கள் இதுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னா, அவர் ஒரு 60 வயசு இருந்தால் யோசிச்சு பாருங்கள், அவர் என்ன செய்வார்? அவர் தரத்துக்கு தான் அவர் எடுப்பார். சரிங்களா? ஒரு பிஹெச்டி கேண்டிடேட்டுகிட்ட கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எடுப்பார். இதுக்கான ஒரு நமக்கு எப்படி வந்து இதுதான் சிலபஸ்ன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பேப்பர் தராங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு பேப்பரை கொடுத்துருக்கணுமில்ல, இதுக்குள்ளே இருந்து தான் எடுக்கணும்னு. இப்போது இந்த குரூப் 4ல் இருக்க 4000 வேக்கன்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காமன் டு ஆளுங்கிறது வெறும் 2000 வேக்கன்சி தான்.
மீதி 2000 வேக்கன்சி டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் போயிடும். சரிங்களா? 13 லட்சம் பேர் வெறும் 1900 வேக்கன்சி தான் காமன். 2400 வேக்கன்சின்னு நினைக்கிறேன் விஏஓவோடு சேர்த்து. இந்த 2000 வேக்கன்சிக்கு தான் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? தப்பு டோட்டலாக டிஎன்பிஎஸ்சி மேலே தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க நாங்கள் தான் தப்பு பண்ணோங்கிறத ஒத்துக்கவும் மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க. இதுக்கான இவங்களையும் பேராசிரியருக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கட் ஆஃபுங்கிறது கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு விளக்கம் வேறு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 40 கொஸ்டின் வந்து இங்கே அடி வாங்கியிருக்கு, 40 கொஸ்டின் யாருக்குமே ஆன்சர் தெரில அப்படின்னா அந்த 40 கொஸ்டினை கழித்து 160லேருந்து தான் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுதும்பாங்க. அப்போ அந்த ஃப்ளூக்கில் அடித்து ஃப்ளூக்கில் 160 அண்ட் அபவ் போனவங்க கரெக்டாக 4000 பேர் போயிருக்காங்கன்னா அந்த ஃப்ளூக்கில் வந்த 4000 பேர் தான் உள்ள வேக்கன்சியில் உள்ளே வருவாங்க. சரிங்களா? காமன் டு ஆல் 2000 வேக்கன்சியாக ஃப்ளூக்கில் அடித்து ஃப்ளூக்கில் 160 அண்ட் அபவ் எடுத்த அந்த 2000 பேர்த்துக்கு தான் காமன் டு ஆளுங்கிற வேலை அவங்களுக்கு தான் போகும். அப்போ கஷ்டப்பட்டு படித்தவங்களோட நிலமை இப்போ கூட முழுக்க நம்ம படித்த நம்மளோட அறிவு இல்லாமல் வெறும் லக்கை மட்டும் நம்பி தான் உள்ளே போகிறாங்க இந்த 2000 பேர். இவங்களை வச்சு எப்படி ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து அந்த அதிகாரத்தை இவங்க காப்பாற்றுவாங்கன்னு இவங்க நம்புகிறாங்கன்னு தான் தெரியல. எனிவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வச்சா நல்லது. வைக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குரூப் 1 மாதிரி தலையெழுத்தேன்னு விட வேண்டியதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பற்றி பெருசாக பேசுகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நடராஜ் இன்ஸ்டியூட் சார், நடராஜன் சார் அவர் ஒன்று, ராஜபூபதி சார் இவர் ஒன்று. சரிங்களா? அப்புறம் டிஏஎஃப்பில் 1-2 டைலாக் விட்டுட்ருக்காங்க. இந்த 3 சென்டரை தவிர பெரிய சென்டர் கார்ப்பரேட் சென்டர்னு சொல்கிற சங்கரோ அப்போலோவோ வெற்றியோ இவங்கெல்லாம் ஏதாவது வாயை திறந்து கூட பேசலை பார்த்துக்குங்க. ரேஸில் கூட இந்த மாதிரி பெரிய சென்டர் எல்லாமே இது வாயை திறந்து கூட இதை பற்றி பேசலை அப்படின்னா ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை பற்றி தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு வருது. உங்களுக்கு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளையிலேருந்து நம்ம இந்த பிரச்சனையை மறந்துட்டு குரூப் 2 2ஏக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வீடியோவோ அதுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மதுரையில் மாநாடு இது போராட்டம் நடத்துகிறோம். கண்டிப்பாக வரவங்க எல்லாருமே வந்துடுங்க. மதுரையில் மீட் பண்ணுவோம். மதுரையில் பழங்காநத்தத்தில் நடக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. SRPIAS அகாடமி.